பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து வென்று பிரசங்கித்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே, திருச்சபையின் கட்டுமான பணியிலே அதிக அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மன உறுதியோடு கூடியதான தேவ பணியிலே தங்களை இணைத்து கொள்ளுகிறதான இந்த சிந்தை அவர்களிலே உருவானது எப்படி என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதே பேதுருவும் யோவானும் சில நாட்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 1 அல்லது 2 மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் எத்தகைய நிலையிலே இருந்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக எல்லோருக்கும் காட்சியளித்தார். அப்படி என்றால் அதிலிருந்து இன்னும் சில நாட்களுக்கு முந்திக் கொண்டாலும் 2 மாதங்களுக்குள்ளாகவே அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்களாக இருந்தார்கள். இயேசுவோடு இருந்த அந்த நிலையிலே அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? பயந்தவர்களாக இருந்தார்கள். இல்லையென்றால் ஒரு கோழைத்தனத்தோடு கூட இருந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு முன்பாக தங்களை ஒளித்துக் கொள்ளுவதற்கு முயன்ற பேதுரு, இன்னும் சொல்லப்போனால் உடன் சென்ற இன்னொரு நபராகிய யோவானை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம் என்று சொல்லி பார்க்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 50-51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான், அவனையும் பிடித்தார்கள். இந்த துப்பட்டியை போர்த்து கொண்டு சென்ற மனிதன் யோவான் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே பேதுருவானாலும் சரி, யோவானுமானாலும் சரி, தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கென்று முயன்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதே பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியதான ஞானிகளாக மாற்றினார். பாருங்கள், ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எத்தனை வலிமையான வார்த்தையாக இருக்க வேண்டும். சாதாரணமான ஒரு செம்படவனின் வாயிலிருந்து அப்படிப்பட்டதான வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பயனுள்ள ஒரு மனிதனாக அவனை மாற்றினார். யோவானை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பின்னதாக வருகிற சுவிசேஷம் மற்றும் 3 நிருபங்கள், அதை தாண்டி வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக நாம் கருத முடியாது. அவ்வளவாய் தேவன் அவர்களை அபிஷேகித்து பிரயோஜனப்படுத்தினார். இவ்வளவு நிலையிலிருந்து இத்தகைய மேன்மையான நிலைக்கு அவர்கள் உந்தி தள்ளப்பட்டார்கள் அல்லது கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த விஷயம் அவர்களில் எவ்வாறு நடந்தது? இந்த காரியம் அவர்களுக்குள்ளே நடைபெறுவதற்கு அவர்களுக்குள்ளாக செயல்பட்ட அந்த செயல்பாடு என்ன என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அங்கேதான் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிவித்த நாள் முதற்கொண்டு இந்த 5ஆம் அதிகாரத்தின் அவர்கள் தேவாலயத்தை விட்டு அடித்து துரத்தப்பட்ட நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள், தொல்லைகளை அனுபவித்தார்கள். இயேசுவின் நாமத்திற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் ஒரு பயந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை எடுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர்களையும்
பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பொதுவாக வேதம் சொல்லுகிறது, பொன் தன்னுடைய தூய நிலையை எப்பொழுது அடைகிறது என்று சொன்னால் அது புடமிடப்படும் பொழுது அடைகிறது. அது எவ்வளவு புடமிடப்படுகிறதோ அவ்வளவு புடமிடுதலுக்கு உட்படும் போது அது தூய்மை நிலையை அடைகிறது, பசும் பொன்னாக அது மாறுகிறது. அவ்விதமாகவே ஆண்டவர் திருச்சபைக்கு ஏன் உபத்திரவங்களை கொடுத்தார், ஏன் துன்பங்களை கொடுத்தார்? நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் அவர்கள் பரீட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் அவர்கள் உலகமெங்கும் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்குண்டான பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் எந்த நிலையிலிருந்து இந்த விசுவாசத்திற்கு வந்தார்கள், அப்படியானால் அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், பேட்டில் டெஸ்ட் ஃபெய்த், யுத்தத்தில் பரீட்சிக்கப்பட்டதான விசுவாசம், யுத்தத்தில் பரீட்சிக்கப்பட்ட விசுவாசம் என்று அவர்களை குறிப்பிடுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது விதைகள் விதைக்கப்படுகிறதான ஓமை சொல்லப்படுகிறது. அப்பொழுது சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளாக விழுந்து விடுகிறது. அந்த முள்ளுகளுக்குள்ளாக விழுந்த விதையானது உலக கவலை, பாரங்கள் போன்றதான காரியங்களால் நெருக்கப்பட்டு அது மேலும் வளர முடியாதபடிக்கு அது வளர்ச்சியிலே குன்றி போகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த முள்ளுகளும் நெருக்கங்களும் உலக பாடுகளை நமக்கு காண்பிக்கிறது. ஏன் ஆண்டவர் நம்மை முள்ளுகளுக்குள்ளாக விதைக்கிறார்? அதையும் தாண்டி நாம் பலன் தரக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் விதிக்கப்பட்டார்கள். அதுதான் பேட்டில் ஃபீல்டு ஃபெய்த் என்கிறார்கள், அந்த பரீட்சிக்கப்பட்டதான விசுவாசம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொன்னால், அவர் எந்த பாதையிலே பயணித்தாரோ அதே பாதையில் தான் நம்மளை வழிநடத்துகிறார். எனக்கு ஒரு ஊருக்கு வழி தெரியும்னு சொன்னால், நான் எனக்கு எந்த ரூட்டில் வழி தெரியுமோ அந்த ரூட்டில் தான் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு தெரிந்த பாதையில் தான் நான் அழைத்து செல்லுவேன். அதுபோலவே இயேசுவும் தான் என்ன பாதையிலே பயணித்தாரோ அதே பாதையிலே நம்மை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் உபத்திரவத்தின் பாடுகளை கடந்து சென்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்வதற்கென்று நம்மை அழைத்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இது பரீட்சிக்கப்பட்ட கல். இயேசுவானவரை குறித்து சொல்லும்போது அவர் பரீட்சிக்கப்பட்ட கல் என்று நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதும் மூலை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். எப்பொழுது நாம் பரீட்சிக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் விலையேற பெற்றவர்களாக மாறுகிறோம், நாம் திட அஸ்திபாரம் உள்ளவர்களாக மாறுகிறோம், மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறோம். இயேசு அந்த பாதையில் தான் பயணித்தார். அதே பாதையில் அப்போஸ்தலர்கள் பயணித்தார்கள். பலன்கள் ஆயிரமாய் உண்டானது. ஏன் நம்முடைய வாழ்விலே பலன் குன்றி போயிருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்மை பரீட்சிக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, நம்மை நாம் சுத்திகரிப்புக்கென்று ஒப்புக் கொடுப்பதில்லை, பாடுகளுக்கென்று நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை. அதை நாம் வெறுக்கிறோம். இல்லை என்றால் நாம் அழுது புலம்புகிறோம், ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு ஒப்புக் கொடுத்தார், பலனை பெற்றுக்கொண்டார். லட்ச ஜனங்கள், உலகமெங்கும் இருக்கிறதான ஜனங்களை தனக்காக ஆதாயப்படுத்தி கொண்டார். அப்போஸ்தலர்கள் தங்களை பரீட்சிக்கப்படுதலுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது எங்களுக்கு சந்தோஷமான காரியம். இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தில் தான் நாம் அதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எங்களை பரீட்சித்து எங்களை விலையேற பெற்ற கல்லாக மாற்றுவதற்குத்தான் என்கிறதான அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். அப்போஸ்தலர்கள் பரீட்சிக்கப்பட்ட போது ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினார்கள். அதே வழியிலே நாங்களும் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காணிக்கை